குளிச்சிட்டு இருக்கிறார் ஆண்டி. சரி இந்தா ஜெனி, உனக்கு புடவையும் கிருஷ்ணனுக்கு வேட்டி சட்டையும் வாங்கிட்டு வந்தா இந்த வாங்கிக்கோ, கட்டிட்டு வாங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றதுக்கு. எதுக்காண்டி இப்போ புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? அதுவாமா, அது ஆடி நோம்பி வந்திருக்குதுல்ல அதுக்குதா. அதுக்காகவா? அதுக்கெல்லாமா நீ ட்ரெஸ் போடுவாங்க ஏங்க ஆண்டி? ஆமா ஜெனிமா, இங்கே எல்லாருமே போடுவாங்க. சரி எல்லாம் பிறந்த வீட்டில் இருந்ததை எடுத்து கொடுப்பாங்க. சரி அவங்க தான் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறதாச்சு. அதனால என்ன, நான் நேற்று போய் நானும் மாமாவும் எல்லாம் உனக்கு கிருஷ்ணனுக்கு சின்ன பிள்ளைக்கு ஆமாம் சென்ட்ராஸ்க்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். போட்டுட்டு வா, சாமி கும்பிட்றக்கு நேரமாச்சு. அவங்க குளிச்சுட்டு வந்தது சீக்கிரம் வாங்க ரெண்டு பேர் கீழே. அப்படியா ஆண்டி? ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. அப்போ சிம்ரனுக்கு? அண்ணி அம்மா எனக்கு இந்த எடுத்து கொடுத்தாங்க. அது பாருங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணவே இல்லை. அதனால இது வச்சிருந்த இந்த ட்ரெஸ் போடாம அதை இப்போ எடுத்து போட்டுட்டு வந்தேன். நல்லா இருக்குதா? இது புதுசுதான், இன்னும் போடவே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஓ அப்படியே சிம்ரன், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு சிம்ரன். உனக்கு பார்க்கறக்கே நல்லா செம லுக்கா இருக்கிற. தேங்க்ஸ் அண்ணி. சரி போய் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க, எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். கும்பிட்டுட்டு நான் சின்ன பிள்ளை வீட்டுக்கு வேற போகணும். ஓ எதுக்கு ஆண்டி அவங்க இங்கே வரலையா? இல்லை ஜெனிமா, அவங்க அங்கேயும் சாமி கும்பிடுவாங்க, அதனால இங்கே வரல. நானும் மாமாவை போயிட்டு அவளுக்கு ஏதோ புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அப்புறம் என்னமோ வேற என்னமோ எடுத்துருக்கிறாரு, அதையும் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. சரி இருங்க ஆண்டி, 5 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வரேன். சரிம்மா, அப்போ ரெடி ஆகிட்டு வாப்போ. அம்மா நீங்க போறப்ப நானும் உங்க கூட வருமா? எதுக்கு சிம்ரன், நீ எதுக்கு வர? சின்ன பிள்ளை வீட்டுக்கு வரையா? இல்லம்மா, இங்க இருந்தா போர் அடிக்குமா. நான் அப்படியே சோனி வீட்டுக்கு போயிட்டு வரமா. அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. லீவ் விட்டப்போ போனது, ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் போவே இல்லைம்மா. அதனால இன்னைக்கு போய் கொஞ்ச நேரம் எழுந்திட்டு சாயங்காலம் வரமா. ஏன் உனக்கு படிக்கிற வேலை எழுதுற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையா? அங்கே போய் உட்காந்து கதை வச்சுட்டு போகணுமா? அதெல்லாம் முடிச்சாச்சுமா, ஒன்றுமே இல்லைம்மா. நான் எல்லாம் ஸ்கூலில் எழுதிட்டேன். இப்போ எதுவும் இல்லை, இன்னைக்கு லீவு தானே. நான் உங்கள் கூட வரும்போது என்னை அங்கே இறக்கி விட்டுருங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சாயங்காலமாக வரேன். நீங்கள் வேணா அப்புறம் போயிட்டு வாங்க, அப்புறம் உங்கள் கூட வரேன். சரி போறப்ப சொல்கிறேன் வா. சரிம்மா. என்னையா டொப்பி, கிளம்பலாமா? ரெடி ஆயிட்டியா? என்னையா அதே மாதிரி வர ஆஃபீஸ் போகிற மாதிரியே? ஏன் ரெடி ஆகலையா? இன்னைக்காச்சும் ஒரு வேட்டி சட்டை கட்டிட்டு வரலாம்ல? போதும் நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன். இனி அங்கே போய் நான் வேட்டி சட்டை கட்டிட்டு வர்றது பரவாயில்லவா? என்னையா சொல்ற? ஆஃபீஸ் போறியா? கோயிலுக்கு தானே போகலான்னு சொன்னேன். இப்போ என்ன மாதிரி ஆஃபீஸ் போகிறாங்கிற? லீவ் இல்லையா உனக்கு இன்னைக்கு? ஆமாம்மா, இதுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆஃபீஸ் இருக்குது, போகணும். சரி அம்மா தான் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னனால கிளம்புறேன். வா, இங்கே பக்கத்தில் தானே, போயிட்டு கொண்டு வந்து உன்னை இறக்கி விட்டுட்டு நான் அப்புறமா கிளம்புறேன். என்னத்தா என்ன சொல்றாரு உங்க பையன்? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கா? சரி போயிட்டு வரல, என்ன பண்றது? நான் கேட்டு பார்த்தேன் எங்கேயாச்சும் வெளியே ஏதாவது கோயிலுக்கு போகலாமான்ட்டு. அவன் வேற வேலை இருக்குதுங்கிறான். சரி அதனால தான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காச்சும் போயிட்டு வர சொன்னேன். சரி போயிட்டு வா, அப்படி இன்னொரு நாளுக்கு உங்களுக்கு லீவ் இருக்கிறப்ப எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். நானும் குழந்தைய கோயிலுக்காச்சும் போகணும் எவ்வளோ நாள் நினச்சிட்டே இருக்கிற, போகவே முடிய மாட்டேங்குது. சரி போ, நம்ம நினச்சி அது ஒன்று தான் நடக்குது. சரி போடா, போயிட்டு அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போ. நடுவழியில் இறக்கி விட்றாத, அவள் அப்புறம் வீட்டுக்கே வரமாட்டான். பொழுதாக்குவா அப்படியே. பொழுதாக்குறாங்க பொழுது. சரி வாயா டொப்பி, என்ன பண்ணி தொலைகிறது? இது பேசாம நானே போய்க்கலாமான் இருக்குது. சரி நட, வண்டி சாவி எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போ ஆஃபீஸ்க்கு, சரியா? எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன்டா, அப்படியே போயிடாத. வீட்டுக்கு வந்து அவளை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் பொறுமையா போகணும். சரிம்மா. புள்ள வரலையா? அவ வரலான்ட்டாடா, விளையாடிட்டு இருக்கிறா. அவன் கோயிலுக்கு போறியான்னு கேட்டதுக்கு போகலான்ட்டா. சரி போ, அவ இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி வாணிலா. சரியா நடா. என்னத்தா, சாமி கும்பிட்டாச்சுல, அவ்வளவுதான். பசிக்குது, வாங்க ஏதாவது சாப்பிடலாம். ஏண்டி பறக்கிற? நான் ஒன்றும் பறக்கல, சும்மா தான் கேட்டுட்டு இருக்கிறா. எவ்வளோ நேரம் தான் இப்படியே நின்று சாமி கும்பிட்டுட்டே இருப்பீங்க? போது வாங்க, சாமியே டயர்டாக எந்திரிச்சு போயிட்டு போகுது. செஞ்சு வச்சுட்டு காத்து கிடக்குது, இன்னும் சாப்பிடவே இல்லை. பசிக்குது. மணி என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து அவ்வளோ வேலை வாங்கிட்டு இன்னும் சாப்பாடு போடாமல் இருக்கிறீங்க. வாங்க போய் சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு போ, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். வாங்க, அதான் லேட் ஆயிடுச்சுல. அப்புறம் வேற ஏதாவது மாத்திரையும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க நின்றுட்டு. வாங்க, என்னதான் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடுங்க. உங்களுக்கு போட நான் எப்படி திங்கிறது? வாங்க, நீங்கள் வேறு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா நான் திங்க அப்புறம் நான் எடுத்து வச்சுட்டு அலமோதிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஆகாத வேலை. வாங்க, 2 பேருக்கு எடுத்துகிட்டு வர, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொழுதுக்கு இங்கேயே வந்து உட்காந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருங்க நாள் முழுக்க. இப்போ வாங்க, இப்போ பண்ண வரைக்கும் போதும். அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. முதல்ல சோத்தை போடுங்க, சாப்பிட்டுட்டு விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கிறீங்க, சாப்பிட போட மாட்டேங்கிறீங்களே. வாங்கத்தா வாங்க. சின்னப்புள்ள சின்னப்புள்ள. இப்போ யார் கூப்பிட போறா? உங்கள் பையன் தான் வேலைக்கு போயிட்டாரு, இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குதுன்ட்டு. அப்புறம் என்ன சின்னப்புள்ள? சின்னப்புள்ள அத்தை. அடா ஆமாத்தா, எங்கள் அண்ணனா தான் இருக்கு. சரி வாங்க. இல்லத்தா பரவாயில்லத்தா, இங்கே உட்காரேன். இங்கே நல்லா தான் இருக்குது காத்தால. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாமியார் மருமகள் உள்ள கூப்பிட்டுட்டே இருக்கிறா, ஆளவே காணும் ஒருத்தரையும். சென்ட்ராஸ் எங்க செருப்பிங்கானா வண்டிங்கானா? அவர் எங்க இருக்கிறாரு? அந்த ஆளுக்கு இன்னைக்கு வேலை இருக்குதாமா, அதனால ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாருண்ணா. ஓ அப்படியா? சரி சரி சரி, இருந்தா போய் தான் ஆகணும். சரிங்கத்தா. இல்லத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
சின்ன பிள்ளை ஒன்றும் போட வேண்டாம், நான் இப்போதான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க அத்தை, உட்காருங்க வாங்க. சின்னப்புலா அம்மா நல்லா இருக்கீங்களா? வா காளிமா வா வா. வாங்க நீ. என்ன சின்னப்புலா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சா நீ, அது ஏன் கேட்குறீங்க? காலையிலேருந்து ஒரே வேலை நீ. இந்த அத்தை சாமி ரூம்லேயே 1 மணி நேரம் உட்காந்துட்டு இப்போதான் வளர்த்து இழுத்துட்டு வரேன். அண்ணா சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க. என்னதா வேண்டிக்குவாங்களோ என்னதா புது பண்ணுவாங்களோ தெரியல. எனக்கே பசிக்குது, வாங்க வாங்க கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. இப்போதான் வெளியே வந்திருக்கிறாங்க. சரி சரி வா சின்னப்புலா இங்க வா. ஏங்க நீ? என்ன சின்னப்புலா ஆடி நோம்பி துணி எடுத்தா வாங்கிக்கோ, உனக்கும் சென்றாஸ்க்குமே. அப்புறம் தான் உங்க அண்ணா தேடி தேடி இந்த வெள்ளிக்கூடம் வாங்கியிருக்கிறாரு, வாங்கிக்கோ. எனது பள்ளிக்கூடமா? இல்லை சின்ன பிள்ளை, வெள்ளிக்கூடம் வாங்கியிருக்கிறேன். எனது வெள்ளிக்கூடமா? ஆமா சின்னப்புலா, சரி அப்பவும் அது இதுன்னு எதையாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்போம் ஆடி சீருன்ட்டு. உங்க அண்ணன் இந்த வாட்டி ஏதாவது புதுசாக செய்யணுன்ட்டு சரி வெள்ளியில் ஏதாவது குடம் வாங்கி கொடுக்கலான்ட்டு தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கிறார். முந்தானேத்தான் வாங்கி வச்சுட்டாரு. சரி இன்னைக்கு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. எனக்கும் டைமே கிடைக்கலையா, இவரும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறாரு, செய்யவே வர்றதில்ல. சரி அதை இன்னைக்கே கொடுத்துடலான்ட்டு அப்புறம் நேற்று தான் போகலாமான்னு ராத்திரி வந்து கேட்குறாரு. இந்நேரத்துக்கு போகாட்டி என்ன வெடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலான்ட்டு தான் சரி இப்போ தான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சின்னப்புள்ள உனக்கு தான் வாங்கிக்கோ. எதுக்கு காளிமா? ஏன் கணேசா எதுக்கு இப்போ வெள்ளிக்கூடமால? இப்போதான் ஏற்கனவே எல்லாம் வாங்கி தான் கொடுத்துட்டுக்கிறேன். அதான் நான் எதுக்கு நீ இதெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேசாமல் சிம்ரன் காசு எடுத்து வைங்க. எனக்கு எதுக்கு தான் இவ்வளோ கொடுத்துட்டே இருக்கிறீங்க? போதை நீங்கள் வச்சு என்னதான் பண்ண போகிறேன் நான்? இருக்கிற ஜாமானத்தையே இங்கே பொங்கல் வந்தால் விளக்க முடியலன்னு இந்த அத்தைக்கிட்ட தொல்லை பண்ணிட்டு நானே தப்பிச்சிட்டு இருக்கிறேன். இந்த அத்தை தொல்லை தாங்க முடியலன்னு. இல்லை வேறு வெள்ளிக்கூடமா? வெள்ளிக்கூடம் கொடுக்க வேண்டியது உங்க கடமை, வாங்கிட்டு சின்னப்புள்ள. இல்லாட்டி பரவாயில்ல, இருக்குது இல்ல, இருக்கிறப்ப கொடுக்கறது வாங்கிக்கோ. ஆடி நோம்பி அன்னைக்கு வரது வேண்டாம்னு சொல்லாதேங்க. சரி சரி வாங்கி சின்னப்புள்ள வாங்கிக்கோ. வரணும் தான் கொடுக்குறேன், வாங்கி வை வாங்கி வை. உங்களுக்கு என்ன எது கொடுத்தாலும் வந்தால் லாபம் வாங்கி வச்சுக்குவீங்க. பாவம் எங்கள் அண்ணன் தான் எனக்காக கஷ்டப்படுறாரு. ஏன்னா இது வேறு துணிமணியாச்சும் எடுத்துக்கலாம்ல, எதுக்கு தான் வெள்ளிக்கூடமெல்லாம்? ஏங்க நீங்களாச்சும் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல சின்னப்புள்ள வாங்கிக்கோ. அதனால என்ன, உங்க அண்ணன் பிரியப்பட்டு வாங்கி கொடுக்குறாரு, வேண்டாம்னு சொல்லாத, வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ இந்த வெள்ளிக்கூடத்தை வச்சு என்ன பண்ணுறது நான்? இதெல்லாம் கொண்டு போய் தண்ணி குடிக்க முடியுமா என்ன? சில்வர் குடத்தையே வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. வெள்ளிக்கூடம் வச்சு பைப்பில் நிற்குமா? அது சின்னப்புள்ள அப்படி இப்படி குடத்தையெல்லாம் கொண்டு போய் பைக்கு கண்டுபிடிக்க போயிடாத. அங்கே பிளாஸ்டிக் குடமே நிற்க மாட்டேங்குது, சில்வர் குடத்தை தூக்காமையே இருப்பாங்க. அப்புறம் ஐயா இது வெள்ளிக்கூடம், நீ வெள்ளிக்கூடம் பார்த்து கவனமாக வச்சுக்கோ. இதுக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் காவல் இருக்க முடியுமா? நான் எங்கேயும் போகாம வராமல் அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன். யார் கேட்குறான்? அவனுக்கு என்ன தெரிய காளிமா, விடு விடு, அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்குவேன். இப்படிதான் இவ்வளோ நம்பியெல்லாம் வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நான் அதுக்கு தர போட்டுட்டு போடின்னு சொல்கிறேன். எங்கே போனாலும் வீட்டில் எல்லாம் பொருளுங்கெல்லாம் நல்லா இதாக வச்சிருக்கிறேன், எல்லாம் பித்தளை ஜாமானமாக வச்சிருக்கிறேன் நானே. அதனால தான் வீட்டை கூட்டிட்டு போடி 10 வாட்டி சொல்கிறது. இல்லாட்டி இப்படியே திறந்து போட்டுட்டு போயிடுவேன். இவங்களுக்கு என்ன கொடுக்குறதெல்லாம் வாங்கி அடிக்க வச்சுக்குவாங்க. இதுக்கு நான் காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கணுமா? காவலுக்கு சரியா? நீ என்ன பண்ணுறது? ஏதோ வரப்போட்டு கொடுக்குறீங்க, வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி கொண்டு போய் வைக்கிறேன். அது சரி, யார் சின்ன பிள்ளை புது ட்ரெஸ் எதுவும் போடலையா? நீ சென்றா சொன்னா வாங்கி கொடுக்கலையா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. புது ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அது ஏன் கேட்குற கணேசா? போட சொன்னா போட்டாதான் ஆகும். நான் காலையிலேருந்து போடுடின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவள் போட்டாதான் இந்த பேண்ட் சட்டையவே மாட்டி தெரியவா, துணிமணியே இல்லாத விளாட்ட. நம்ம என்ன பண்ணுறது? வாங்கி தான் கொடுக்க முடியும். குழந்தையா தூக்கி வச்சு போட்டு விட்றக்கு அவளுக்கா தோணி போடணும். அது சரிதாம்மா. உங்கள் அண்ணன் தங்கச்சிக்கு இதே இது குழப்பு. நானும் தான் இவருக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நேற்றே போய் கடையிலெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தா. பையனுக்கு, மருமகளுக்கு, சிம்ரனுக்கு, சின்ன பிள்ளைக்கு, சென்ட்ராஸ்க்கு எல்லாத்துக்கும் தான் வாங்கினேன். இவருக்கு தான் வாங்கி கொடுத்தேன். அந்த மனுஷன் போட்டுக்கிறாரான்னு வருங்க. அப்படியே அண்ணன் தங்கச்சி ஒரே மாதிரி தான். அதை சொல்லு காளிமா. சரி சரி வாங்க, உள்ள வாங்க. சின்னப்புள்ள. சொல்லுங்கத்தா. சின்னப்புள்ள எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம். சரிங்கத்தா. இந்த குடத்தை எங்கே வைக்கிறது? அடே அது உன் குழம்புறதுக்கு இல்ல, சரியா? கொண்டு போய் சமையல் கட்டில் எங்கேயாச்சும் வச்சிடாத. இது வெள்ளிக்கூட பார்த்து பத்திரமா தான் எடுத்து வைக்கணும். நான் பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். போய் பூஜை ரூம்லயே வச்சுட்டு குடத்தை வச்சுட்டு அந்த துணிமணி அங்கேயே வச்சுட்டு போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் மேலே தான் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நான் பார்த்து கரெக்டாக கொண்டு போய் பூஜை ரூம்ல வை, சரியா? போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வை, வந்து சாப்பிட்றோம். கணேசா காளிமா வாங்க போய் சாப்பிடலாம். இருக்கட்டுமா, நானும் எல்லாம் செஞ்சு தான் வச்சிருக்கிறேன். செஞ்சு வச்சா கிடக்குது, வாங்க சாப்பாட்டு நேரமாச்சுல. நான் இங்கே எல்லாமே செஞ்சு ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். அப்புறமே மெதுவாக போகலாம். வாடா கணேசா, வா வா, எந்திரிச்சு வா.